ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்திருக்கேன். டார்க் மாஃபியா கிங்கின் ஸ்வீட் லவ் ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேலை இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்குள்ளே போகலாம். இதில் ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். இதில் நம்ம ஜேகே ஒரு மாஃபியா, நம்ம டே ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்தளவுக்கு இன்ட்ரோ போடும். இப்போப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம டே தான் கட்டுறாங்க. டே ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பர்சன்ட்டுக்கு நம்ம டே தான் ஹெட். டேயும் ஜிமினாவும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி டேயும் ஜிமினாவும் ஏதோ ஒரு ஃபைல்ஸ்லாம் ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சுட்டு அந்த பர்சன்ஸை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க்கை பற்றி நம்ம வீமின் பேசிக்கிட்டே இருந்தால் இப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ராகி டேக்கிட்ட அந்த ஜேகே இன்றைக்கி நைட்டு இந்த டைத்தில் ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறான். இந்த டைம் போனீங்கன்னா ட்ரக்கையும் பிடிக்கலாம், ஜேகேயும் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் எப்போதும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி கொடுத்துட்டு போன மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த டைம் நீ தப்பிக்க முடியாதுடா, எத்தனையோ டைம் நீ ஆன்சர்லேருந்து தப்பிச்சிட்ட, இப்போ தப்பிக்க முடியாது. டே ஜிமின், கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு நான் போகிறேன். அப்புறம் அவன் இன்னொரு பிளேஸில் சொன்னான்ல, அந்த ட்ரக் இருக்கிற பிளேஸ், 2 பிளேஸ் சொல்லியிருக்கான். ஒரு பிளேஸ்க்கு நீ போ, ஒரு பிளேஸ்க்கு நான் போகிறேன். ட்ரக்கை சேஞ்ச் பண்ணுறவனையும் பிடிக்கணும், சேஞ்ச் போகிறவனையும் பிடிக்க போகிறோம், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேருமே ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஜேகே பிடிக்க நம்மகிட்ட இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருந்தா இப்போ ஜேகே சைடாக தான் காட்டுது. இப்போ நம்ம ஜேகே தான் செம்ம மாசா அப்படி லுக்காக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து வெளியே வராரு. பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரையுமே நோட் பண்ணிவிட்டு, ஹே மார்க், ஹோல் இருக்கும் எப்படி எண்டாயிடுச்சா என்ன? ட்ரக் அன்னைக்கு சிப் மாற்றணும்ல, பர்சன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா என்ன? எஸ் பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஹோல் ஒர்க்குமே பண்ணிட்டேன். ட்ரக்கை கூட எல்லாத்தையுமே செக் பண்ணி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த டைட்டுக்கு ட்ரக் மூவ் ஆன் ஆகும். பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கள? எத்தனை பாடி கார்ட்ஸ்க்கு இருந்து கிளம்புறீங்க? பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை பாடி கார்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. அந்த பிளேஸில் ட்ரக்கை சேவ் பண்ணபடியே நாங்கள் மூவ் ஆன் ஆகுவோம். ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். குட் ஒர்க், கரெக்டாக ஒர்க்கை முடிக்கணும். அப்புறம் எனக்கு இந்த பிளேஸில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, நான் அந்த ஒர்க்கை பார்க்குறேன். டைம் மூவ் ஆனதோட ட்ரக்கை சேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ கரெக்டாக அதுமாரி அந்த டைமும் வருது. மார்க்கும் கொஞ்சம் பாடி கார்ட்ஸும் அந்த பிளேஸ்லேருந்து ட்ரக் எடுத்துகிட்டு ஷிப் மாற்றுறதுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி மட்டும் பண்ணால் ஷிப் மாற்றுற பிளேஸில் கரெக்டாக நம்ம ஜிமினா என்ட்ராகி அங்கே இருக்க பர்சன்ஸ் மணி கொடுத்து வாங்க வந்திருப்பாங்களா, அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே ஹராஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹராஸ் பண்ணால் இப்போ நம்ம டே சைடை தான் காட்டுது. இந்த மாதிரி டே சைடை காட்டுனா ஜொங்குவோட ட்ரக், அந்த ஜேகேயோட ட்ரக் எந்த ரோட்டில் வருதோ அந்த ரோட்டில் மறைச்சபடி தான் நம்ம டே உட்காந்துருப்பார். இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். டே இந்த பிளேஸில் இருக்கிறது பார்த்துட்டு மார்க் ரொம்ப ஷாக் ஆகி, இவனுக்கு எப்படி கரெக்டாக இந்த பிளேஸ் தெரியும்? ஒவ்வொரு டைம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறான். அந்த இன்ஃபார்மருக்கு நமக்கு எதுவுமே சொல்லலை. இந்த பிளேஸ்க்கு இவன் வந்ததே நமக்கு தெரியலையே. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பிளானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேனே. இப்போ என்ன பண்ண, ட்ரக்கை சேஃபாக எடுத்து போகணுமேங்கிற மாதிரி ட்ரக்கை பேக் சைடில் திருப்பலாங்கிற மாதிரி போனோம். பேக் சைட்லேயும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. எல்லாம் டேயோட பிளான் தான். இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க் ரொம்ப காண்டாகி, இதை விட்டால் வேறு வழியில் பாஸ்ட்டு எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரக்கை விட்டு இறங்கி நம்ம ஜேகேக்கு கால் பண்ணி சொல்லலாம்ங்கிற மாதிரி போனோம். அந்த மொபைலை டே பிடுங்குறாரு. என்னடா உன் பாஸ்கிட்ட சொல்ல போறியா? ட்ரக்கை இந்த கிம் டயாங் ஹேண்ட் அவுட் பண்ணிட்டான், வசமாக சிக்கிட்டோம். இது டே போட்ட ஸ்கெட்சி ட்ராப்பில் மாட்டிட்டோன்னு உன் பாஸ் அலர்ட் பண்ண போறியாடா? நெக்ஸ்ட்டு அவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படியே பிடிச்சி அந்த பிளேஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் இந்த நியூஸ் அங்கேருந்து தப்பிச்சு வர ஒரு பாடி கார்டு மூலியமாக ஜேகேக்கு தெரியுது. இதை கேட்டு ஜேகே ரொம்ப காண்டாக்கி டேக்கே கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணா, ஹலோ, யார் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி டே ரொம்ப நார்மலாக கேட்டான். டே, என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? தேவையில்லாமல் என்னோடய பாடி கார்டை நீ அரெஸ்ட் பண்ணியிருக்க, என் ட்ரக்கை ஹைஜெக் பண்ணியிருக்க.
ரெண்டையுமே மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து கோமா திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனம், ஹேய் டேய் நீ சொல்லிட்டா 2 பேருமே அனுப்பிடுவேண்ணா. ஆ ஜேகே நீயா இது? நான் கூட ஏதோ தேர்ட் பர்சன் தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி நார்மலாக பேசிட்டேன். எங்கே பாரு ஜேகே, கண்டிப்பாக நான் இவங்களை இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக விட மாட்டேன். இங்கே தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் நான் உன்னையே அரெஸ்ட் பண்ண வருவேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு காலை கட் பண்ணான். இப்போ அந்த பிளேஸில் நம்ம விமிலுக்கு ஹையர் ஆஃபீஸராக ஒரு பர்சன்ட் இருப்பாங்களா, அந்த பர்சன்ட் வந்துட்டு ஜேகேக்கு பயந்து அந்த ட்ரக்கு பாடிகார்ட்ஸ் எல்லாரையுமே மூவ் ஆன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மகிட்டே விட மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு டேயாங், நீ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகும். இந்த டைம் அவனை விட்டுரு, நெக்ஸ்ட் டைம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சொல்கிறது கேட்டு வேறு வழி இல்லாமல் இந்த அளவுக்கு ஆஃபீஸர் சொல்கிறத கேட்டுட்டு இதுக்கு மேலே பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு மற்ற பாடிகார்ட்ஸு ட்ரக்கையுமே இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜேகேயோட மேன்ஷனை காட்டணும். ஜேகே செம்ம காண்டாகி பக்கத்தில் இருக்கிற ஒரு மிரல் டேபிளில் ஓங்கி பஞ்சு பண்ணி உடைக்கிறாரு. இங்கே என்னடா நடந்துட்டுருக்கு? எல்லா டைமுட்டே என்ன டார்கெட் பண்ணுறான், அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ஏதாவது ஒர்க் பண்ணால் அதை தடுக்கிற மாதிரி அவன் என்ட்ராவான்ட்டு. ஆனால் பட் இந்த டைம் அவன் போட்டிருக்க ட்ராப்பில் எப்படி கரெக்டாக வந்து சிக்கணும். அந்த இன்ஃபார்மர் எங்கே? அந்த இன்ஃபார்மர் டேவோட ஆன்சரில் இருந்தா நான் அதை நோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறாரு. டேங் நீ என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாடா. அவன் எப்படிடா இருப்பான், அவனோட லுக்கை காட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்குமே நம்ம ஜொங்கு பார்த்துருக்கவே மாட்டார். நம்ம டேயுமே மாஃபியா அன்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ண சொல்லி தன்னோட லுக்கை காட்டியிருக்கவும் மாட்டார். ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி தான் என்ட்ராயிருப்பார். அந்த லுக்லேயே தான் மார்க்குமே இவ்வளோ டேஸாக பார்த்துருப்பாரு. அந்த பிக் எடுத்து காட்டுறாரு. டே இவன் இதில் மாஸ்க்லாம் வேர் பண்ணியிருக்கான்டா, இவனோட ஃபேஸ் எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? பாஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு வர சொல்லலாம், இவன் ஃபேஸை காட்டவே மாட்டான். டயாங்குங்கிற நேம் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதுவும் அவன் சொல்லுவான் அப்பன்னு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்தமாரி சொன்னான். இந்த டே எங்கே இருக்கானுங்கிறத முதல்ல கண்டுபிடிடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினோம். நீங்கள் டென்ஷன் ஆகுதுங்க பாஸ், இந்த டைம் டே அவரோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாரு. இனி இந்த மார்க் அவனை பற்றின ஹோல் இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்லேருந்து மார்க்கை போனோம். இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். பாஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் தேடிட்டுருக்க அந்த பர்சன்ட் அந்த கிம் டேங்க்கு இன்றைக்கி மேரேஜ் ஹாலில் மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாவ் மேரேஜ் டே என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு நீ ஹாப்பியாக மேரேஜ் பண்ண போறியா? நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உன் மேரேஜை ஹாப்பியாக இருக்க விட்டுருவேனா? நீ ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸரில், அப்போது மேரேஜை பற்றி அங்கே இருக்க பீப்புள்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் எக்கச்சக்க பர்சன்ஸுக்கு தெரியுமே. அந்த பிளேஸ்லேயே வந்து உன்னை கில் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு டைம் உன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னை எடுக்க மாட்டான், எதுக்குனுங்கிற திங்கிங்கும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே பிளேஸில் கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கரெக்டாக டேக்கு மேரேஜ் ஆகிற அந்த பிளேஸ்க்கே கிளம்பி வர்றாரு. இந்த மாதிரி கிளம்பி வந்தோம். டேயோட பேரண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க தான் ஹோல் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக ஸ்டேஜுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன் பக்கத்தில் வந்து நிற்கவும், இப்போ கரெக்டாக நம்ம டேயுமே அந்த பிளேஸில் வந்து நின்றுட்டு அந்த பர்சன்ட்டையும் பேரண்ட்ஸையும் நோட் பண்ணால் மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் ரிங்கை போடுற அந்த செகண்டில் கரெக்டாக நம்ம ஜேகே உள்ளே என்ட்ராகி டே இதா இதை கொண்டு போய் அந்த பிளேஸில் நீ வை அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்ஸை கொடுக்கவும், ஆனால் பாஸ் வைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கேருந்து ஒரு பாடிகார்டு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகவும் நம்ம ஜங்கு
கரெக்டாக உள்ள வேகமாக என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிறத அங்கே இருக்க பீப்புள்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணால் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துருப்பாங்களா மேரேஜுக்கு, அவங்களுமே ஜேகே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டேஜில் நிற்கிற நம்ம ஜேகே யாருங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். பட் நம்ம ஜேகேக்கு தான் யாருங்கிறது தெரியாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் 2 பேர் நிற்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, 2% இருக்காங்க, இதில் யாருடா அந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பாஸ் அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி டேயை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பாகி பேக் சைட்லேருந்து கன் எடுத்து உன்னை இதோட போட்டு தள்ளிடணும்டா. என்ன மாதிரியான ஒரு பிரெயின் தெரியுமா உனக்கு? திமிரு பொற்றவன், உனக்கு என்னை விட அதிகமாக ஈகோ, திமிரு, கோவம், ஆங்க்ரி, ஆட்டிடியூட் எல்லாமே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இப்படி இருக்க பர்சன்ட் நானாக மட்டும்தான் இருக்கணும். அதே பிளேஸில் இன்னொருத்தர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த கன்னை கரெக்டாக டேயை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண போனோம். இப்போ நம்ம டேயை நம்ம ஜங்குக்கு நல்லாவே நோட் பண்ணுறாரு. டேய் அவன் தான் டேயா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எஸ் பாஸ் அவன் தான் டே, இந்தாங்க பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பிக்கை வர கலெக்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த பிக்கை வர காட்டுறான். பா டே நிஜமாவாடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நேராக நம்ம ஜேகே ஷூட் பண்ண போனவர் ஸ்டேஜுக்கு ஏறுறாரு. இந்தமாரி ஸ்டேஜுக்கு ஏறினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம கடுப்பில் அப்படி நம்ம ஜேகேயை பார்த்து மறைச்சான். ஐயோ பா பார்வையை பாரு, எப்படி பார்க்குறான் பாரு. என்னடா என்ன பார்க்குற, முறைக்கிற, என்ன எப்படி பார்த்தோன்னு? ஐயோ சார் என்னை விட்டுருங்க, என்கிட்டலாம் ப்ராப்ளம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிடுவே நினச்சிட்ருக்கியா என்ன? எல்லாம் உன்னை பார்த்து பயந்து இந்த பிளேஸில் ஃபர்கிவ் கேட்க வந்திருக்கேன்னு நினச்சியா? பேபி என்னடா என்ன ஒரு பர்சன்ட் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடுப்பாக தான் இருந்துச்சு. இதே பிளேஸில் அத்தனை பீப்புள்ஸ்க்கு முன்னாடி உன்னை போட்டு தள்ளணுன்ட்டு. ஆனால் அது இப்போ கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன்ட், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு பர்சன்ட், இவ்வளோ அரகண்டாக ரூடாக கோல்டாக இருக்கிற ஒரு பர்சன்ட் என்னோட பார்ட்னராக தான் இருக்கணும். நீ என் கூட தான் இருக்கணும் என்னோட ஹவுஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டா அந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டே இன்னும் காண்டாகி, என்ன ஜேகே என்ன எல்லார்ட்டையும் பிளாக்மெயில் பண்ணி பயமுறுத்துகிற மாதிரி என்கிட்ட பேசிகிட்ருக்கியா? முதல்ல இந்த பிளேஸ்லேருந்து போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் வாங்க அவன் அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணுவான், நீங்கள் மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டை பக்கத்தில் வாங்க, அப்புறம் அந்த ஃபாதரையும் பக்கத்தில் வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டான். 2 பேருமே நம்ம பக்கத்தில் வந்து நின்னா ஜங்குக்கு அப்படியே அந்த மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். அந்த பர்சன்ட்டு நம்ம ஜேகே பார்த்து ரொம்ப பயந்தா, அவனெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி சொல்கிறத கேட்டு அந்த பசங்களுமே கொஞ்சம் தைரியத்தோட டேயோட ஹேண்ட்ஸுக்கு ரிங் போட வந்தான். அந்த பசன்ட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ல அந்த பசங்களோட ஹெட்டில் நம்ம ஜேகே கன்னை வைக்கிறாரு. டே தெளிவாக தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்து இருந்துக்கிட்டு இவன் எனக்கு மட்டும் தான்ட்டு என்ன? நான் ஒரு திங்ஸை திங்க் பண்ணிட்டா அது எனக்கு மட்டும்தான். ஹே நான் என்ன உனக்கு திங்ஸ் ஆடா அப்படிங்கிற மாதிரி கோமானம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ திங்ஸ் மாதிரி தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒழுங்கு அந்த ஸ்டேஜிலேருந்து இறங்கி போகலன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி உனக்கு மேரேஜ் டேட் இல்லை, ஃபியூனல் டேட்டு தான். என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை ஃபியூனல் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறியா, என்ன பண்ண நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே செம்மையாக திட்டுறதை பார்த்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து அந்த பர்சன் ரன் பண்ணபடி ஓடுனா இதை நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாகி, என்ன மேரேஜ் ஹாலுக்குள்ளே என்ட்ராகி ப்ராப்ளம் பண்ணதோட பயந்து போய் நான் ஒன்றா மேரேஜ் பண்ணிப்பேன் நினச்சிட்ருக்கியா? அது எப்போதும் நடக்காது. நான் எனக்கான பார்ட்னருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உன்னை எதிர்த்து என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேயா?
கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கலாங்கிற மாதிரி போனோம். டேயோட ஹேண்ட்ஸை ஜேகே கிரிப்பை பிடிக்கிறாரு. ஜேகே கிராஸ் பண்ணி போகிற டேயோட ஹேண்ட்ஸம் இந்த மாதிரி பிடிச்சா காண்டாகி நம்ம ஜேகேயோட ஃபேஸில் பஞ்ச் பண்ணுற மாதிரி வந்தா, பிபி கம் டவுன், கூல், ஏன் இவ்வளோ ஆங்கிரி ஆகுற டைகர் பாய், என்ன கோவண்டா உனக்கு? ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஆமாம், மேரேஜ் பண்ணிக்க ஸ்டேஜுக்கு வந்தியே, விஷ் பண்ணிக்க உன் பேரண்ட்ஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே ஸ்டேஜுக்கு கீழே நோட் பண்ணோம். நம்ம டேயோட பேரண்ட்ஸோட ஹெட்டுக்கு மேலே நம்ம ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் 5 மெம்பர்ஸ், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 5 மெம்பர்ஸ் கண்ணை பாயிண்ட் பண்ணபடி டேயை பார்த்தபடி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னோம். இப்படி தன்னோட பேரண்ட்ஸோட ஹெட்டில் கன் வச்சு இருக்கிறத பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி, ஹே ஜேகே, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க, முதல்ல என்னோட மம்மியும் டாடியும் ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினோம். இப்படி பிடிச்சிட்டு இருக்க டேயோட ஹேண்ட்ஸை இன்னும் புஷ் பண்ணி அப்படி க்ளோஸாக நம்ம இழுக்கிறாரு. இழுத்துட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜேகே பிடிச்சிட்டு, என்ன பேபி, நான் தான் சொல்கிறேன்ல, சமத்து பிபியாக என் கூட ஹவுஸ்க்கு வந்த ப்ராப்ளமே இல்லை. நீ தான் நான் வரமாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுற, என்ன பண்ணலான்ங்கிற? கிளம்புறியா என் கூட? நீ மட்டும் என் கூட எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் வரலன்னு வச்சுக்கோ, உன் பேரண்ட்ஸ் 2 பேரும் இதே பிளேஸில் போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவேன். பிளாக்மெயிலாம் பண்ணல, சீரியஸாகவே சொல்கிறேன். என்ன, மாம் டாட் வேணும்ல? சைல்ட்லேருந்து செல்லம் கொடுத்து இப்படி ஒரு போலீஸ் மேனாக உன்னை ஆக்கியிருக்காங்கல்ல, வேணும்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிற ஜேகே பட்டு இன்னும் காண்டாக்கி அப்படி ஹெவியாக மறைக்கிறாரு. போட்டும் ரொம்ப பயங்கரமாக திங்க் பண்ணி அவன் பேக் சைடு ஹிப்லேருந்து கன் எடுத்து அப்படி என் செஸ்ஸில் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரிலாம் பிளான் பண்ணாத, எல்லாம் வேஸ்ட்டு. நான் டெத் ஆகிற அந்த கடைசி செகண்ட்லேயும் உன் பேரண்ட்ஸ் 2 பேரையுமே கில் பண்ணிடுவேன். பேரண்ட்ஸை மட்டும் இல்லை, எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்காத மாரி உன்னையும் ஷூட் பண்ணி கில் பண்ணிடுவேன். போகலாமா நியூ ஹவுஸ்க்கு, உன்னோட நியூ ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே ஸ்டேஜ்லேருந்து வேகமாக இறக்கி கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தோம். இது ஜிமினா இப்போ தான் இந்த மேரேஜ் ஹாலுக்குள்ளே என்ட்ராகியே பார்க்குறாரு. இங்கே என்னடா நடக்குது, என் மச்சானுக்கு கிஃப்ட்டு தானடா வாங்க போனேன், அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு இவன் இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம ஜங்குக்கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி வந்தா ஐயாலையே நீ என் ஃப்ரெண்டுங்கிறத காட்டி கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி ஐயாலேயே சிக்னல் கொடுக்குறாரு, எதுவும் ப்ராப்ளம் பண்ணாதங்கிற மாதிரி. இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட், அதாவது ஐ கான்டாக்ட் பண்ணபடி பேசுகிறாருல ஜிமினாட்ட, அதை நோட் பண்ணிட்டு ஜிமினா எதுவுமே ரியாக்ட் பண்ணாத பற்றி பீப்புள்ஸாக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். நம்ம ஜிமினாவை கிராஸ் பண்ணபடியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து நம்ம ஜேகே அவரோட பிளேஸ்க்கு தூக்கிட்டு வர்றாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து இப்போ கரெக்டாக ஜேகேயோட மேன்ஷனை காட்டுது. மேன்ஷனுக்குள்ளே என்றான அடுத்த செகண்டு பிடிச்சி அப்படியே ஹாலில் புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளிட்டு, என்னடா நினச்சிட்ருக்க நீ உன் மனசில், என்ன நினச்சிட்ருக்க? ஜேகேடா, ஜேகே த வேர்ல்டோட மாஃபியா கிங் ஜேகே நேம் கேட்டால் எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க. ஆனால் உனக்கு மட்டும் பயம் இல்லை, பயம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவரோட கன் எடுத்து கரெக்டாக டேயோட ஃபோர்கெட்டில் வச்சோம். இப்போ கூட நம்ம பயந்து போகவும் இல்லை, ஷூட் பண்ணிடுவானோங்கிற திங்கிங்கும் இல்லை. நம்ம ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான், பா பேபி, இந்த பிஹேவியர் தான் உனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தோணுது தெரியுமா? என்னையே முறைக்கிறது தெரியுமா நீ? இந்த ஆட்டிடியூடில் தான் நான் ஃபுல்லாக உன்கிட்ட இப்படி வந்திருக்கேன். அப்புறம் இது ஒன்றும் உன்னோட பிளேஸ்லாம் கிடையாது, இது ஜேகே உனக்கு கொடுக்குற ஒரு ஜெயில். என்ன ஒரு பிளேஸில் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு தானே நீ திங்க் பண்ண? அதான் உன்னை இந்த பிளேஸில் லைஃப் லாங் வைக்கிறதுக்கு இங்கே கொண்டு வந்துருக்கேன். டேய் மார்க், பேப்பர்ஸ் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேப்பர்ஸ் எடுத்து கொண்டு வந்து டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்தேன். இதில் இப்போ நீ சைன் பண்ணுற, நீ சொன்ன உடனே சைன் பண்ணிடுவேனா? நான் என்ன நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒர்க் பண்ணதுக்கு உன் பாடி கார்டாடா? பண்ண முடியாது,
உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹவுஸில் இருந்து அந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனேன். ஏன் போக விடாத அளவுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படி மறைக்கிறாங்க. அந்த மாதிரி மறைச்சேன். சொல்லும் டைகர் பாய் இந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடாது, வாங்க பார்ப்போம், சைன் பண்ணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மாம் தான் முதல்ல டெத் ஆகுவாங்க, நெக்ஸ்ட்டு உன் டேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுகிட்டே அப்படியே திரும்பினா, என்ன உன் பேரண்ட்ஸ் அப்படியே அந்த பிளேஸில் விட்டுட்டு வர்றதுக்கு நான் என்ன முட்டாளா? நீ என்ன சாதாரண பசண்டா, இன்னசெண்டா? நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ செய்யறதுக்கு? டைகர் பாய் கம் கியர், வாங்க உங்களோட சிக்னேச்சர் இதில் அழகாக கொடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்து நீட்டுனா நம்மகிட்டே செம்ம காண்டில் வேகமாக வந்து ஜேகேயோட ஷார்ட்டையே க்ரிப்பாக பிடிச்சா பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நம்மகிட்டே பார்த்து அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஹேய், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஃபைட்டு வந்தால் இப்படி தாண்டா இருக்கும். ஏன் நீங்களாம் உங்கள் ஒய்ஃப் கூட ஃபைட் பண்ண மாட்டிங்களா என்ன? பண்ணுவீங்களே, அப்படி தான் இருக்கும், கண்டுக்கக்கூடாது. இது எனக்கும் அவனுக்கும் உள்ள ஃபைட், நான் பார்த்துப்பேன். எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீங்கள் யாரும் வரக்கூடாது, ஓகே? அவங்க பிளேஸில் இருங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யாருக்குடா ஒய்ஃப், என்ன மாதிரிடா பேசிகிட்டு இருக்க? பிபி, உன்னை நான் எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்துருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க? உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கேன், இது உன்னோட ஜெயில். அப்புறம் நீ இங்கேருந்து எப்போதுமே போகக்கூடாதுல்ல, அதனால தான் இந்த ஒர்க். மேரேஜ், உனக்கும் எனக்கும் மேரேஜ், லைஃப் முழுக்க இந்த ஜேகேக்கு நீ ஒய்ஃபு தான். யார் உன்னோட நேமை கேட்டாலும் கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரி கெத்தாலாம் சொல்லக்கூடாது. ஜான் டயாங் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜேகேயோட ஒய்ஃபாக என் நேமில் தான் நீ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேப்பர்ஸில் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவும் செம்ம கடுப்பில் ஹெவியாக மறைச்சான். சைன் பண்ண விருப்பம் இல்லை போலுக்கே. சரி, மாமுக்கு கால் பண்ணி உன் சன்னுக்கு உன் மேலே பாசமே இல்லை, நீ டெத் ஆகிரு அப்படிங்கிற மாதிரி உன் மாமுக்கு கால் பேசிடுவோமா அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசவும், என்ன பண்ணுற? நீ இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்ட டயாங். நானும் நிறைய டைம் நீ என்னை இப்படி அங்கே லாக் பண்ணுவ பாரு, என் ட்ரக்கை பிடிக்கிறது, என்னை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, அப்படியே என்னை ஹராஸ் பண்ணுற அளவுக்கு ஏன் பிளேஸ்க்கே வர்றது. அப்போல்லாம் எனக்கு இப்போ எப்படி நீ காண்டில் இருக்க பற்றியா, இதே ஆங்கிரி தான் அப்போவும் இருக்கும். அப்போ நான் இதே காண்டில் கடுப்பில் உன்னை என்னடா பண்ணலான்ட்டு பயங்கரமாக திங்க் பண்ணுவேன். அப்புறம் எனிமீஸ் நிறைய பேரா, அதில் ஒரு பர்சன் நின்றுட்டு ஃப்ரீ பண்ணி விட்ருவேன். ஆனால் பட் இந்த டைம் நீ ஓவராகவே உன்னோட லைனை க்ராஸ் பண்ணி ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராயிட்ட. அதுதான் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட். உன்னை உன் மேரேஜ் எனக்கே கில் பண்ண தான் அந்த பிளேஸ்க்கு வந்தேன். பட் வாவ், என்ன ஒரு பியூட்டி! இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், இவ்வளோ அரகண்டான ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒய்ஃப் தானே எனக்கு வேணும். என் கேரக்டருக்கு ஏற்றபடி என்னோடய ஒய்ஃபும் இருக்கணும்ல. அதான் உனக்கு கில் பண்ணான்டான். லைஃப் முழுக்க உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலான்னு உன்னை பார்த்த அப்புறம் தான்டா டிசைட் பண்ணேன். ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருக்கிற, அதுதான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சன்ட ஏதாவது ஒரு தேர்ட் பர்சன்ட்டுக்கு விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிற? நீ என்னோட திங்ஸ், எனக்கு மட்டும்தான். இந்த ஜேகே ஒரு திங்ஸை திங்க் பண்ணிட்டா அது எனக்கு மட்டும்தான். நான் உன்னை திங்க் பண்ணிட்டேன், லைஃப் முழுக்க நீ ஏன் கூட தான் இருப்ப, எங்கேயும் மூவானாக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுனா நம்மகிட்டே காண்டாகி ஜேகே ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணால் சரி போனால் போடு, ஒய்ஃப் ஆச்சே, மேரேஜெலாம் பண்ணிவிட்டு அப்படி இப்படியே ஏதாவது பண்ணலான்னு நினச்சா பாடி கார்ட்ஸுக்கு முன்னாடியே ஏன் இந்த மாதிரி பண்ணுற? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட்டு 4 செவத்துக்குள்ளே இருக்கணும், இப்படி பப்ளிக்காவா? அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு என்ன திமிருடா உனக்குங்கிற மாதிரி ஒரு கோபத்திலையும் இப்படி ஸ்லாப் பண்ண டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சபடி நேராக பெட்ரூமுக்கு தான் இழுத்துட்டு போகிறார். இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேவோட ஹேண்ட்ஸை எடுத்து கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இருந்தாலுமே நம்ம ஜேகே கரெக்டாக ஜேகேவோட பெட்ரூம்குள்ளே புஷ் பண்ணி தள்ளிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னடா நினச்சிட்ருக்க நீ மனசில்? இங்கே பாரு ஜேகே,
நீ தான் உன் லைனை கிராஸ் பண்ணி ஏன் லைஃப்குள்ள வந்துட்டுருக்க. என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீ இந்த அளவுக்கு ப்ளே பண்ண. அப்புறம் நீ இதுக்கான பனிஷ்மெண்ட்டை ஹெவியாக அனுபவிப்ப. யார் யாருக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கான்ங்கிறது இன்னும் 2 செகண்டில் தெரியும் பாரு பேபி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு டேயோட ஃபேஸில் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஸ்ப்ரே பாட்டிலை தட்டி விட்றாரு. தட்டி விட்டுட்டு டே என்னடா பண்ணிகிட்ருக்க, பேசிட்டு தானடா இருக்கேன், எதுடா என் ஃபேஸில் அடித்த ஆசிட் எதாவது அடிச்சிட்டே என்ன? இல்லையே, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே, எதடா என் ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ஷர்ட்டை க்ரிப்பாக பிடிச்சா அது ஒரு மயக்க ஸ்ப்ரே தான். இப்படி மயக்க ஸ்ப்ரே அடித்து வந்த கொஞ்சம் செகண்ட்லேயே டேக்கு வந்து ஃபுல்லாக கான்சிலக்க ஸ்டார்ட் ஆகுது. என்னத்தடா என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி அடித்தா? பேபி இந்நேரத்துக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, தெரியாத மாதிரியே பேசுறியே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேயை பிடிச்சி பெட்டில் தள்ளவும் ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணிவிட்டு நைட்டு உன் கூட அப்படி ப்ளே பண்ணணும்னு எவ்வளோ திங்க் பண்ண தெரியுமா. ஆனால் நீ தான் மேரேஜெலாம் வேண்டாம், ரிங்லாம் வேண்டாம், சைன்லாம் வேண்டாம், டேரெக்டாக நம்ம லைஃப்குள்ளே போடலான்ங்கிற மாதிரி கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி நீ தான் என்கிட்ட பேசின. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேரெக்டாக உன் கூட லைஃப்பை ஷேர் பண்ண திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசுகிறது கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு அப்படியே பெட்டை விட்டு எழுந்துக்க பார்க்குறாரு. ஆனால் பட் அது மயக்க ஸ்ப்ரேங்கிறதுனால டேயால் எழுந்துக்க முடியல. அப்படியே தலைலாம் ஒரு மாதிரி சுற்றுது. ஜேகே நீ நீ என்ன நினச்சி என்கிட்ட பேசிகிட்ருக்க? எங்கே பாரு, நீ நீ என்ன பேபி எதுவுமே தெரியாத மாதிரி நீ என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டுட்ருக்க. உன்னதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஃபுல்லாக ஹோராகவும் டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு எங்கே பாரு ஜேகே, தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ளே பண்ணாத, இப்படி ப்ளே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படி தாண்டா ப்ளே பண்ணுவேன். என் ஒய்ஃப் கிட்ட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு பர்சன்ட்ட போய் பர்மிஷன் வர கேட்கணுமான்னு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு டேயோட நெக்கில் அப்படியே பைட் பண்ணால் டேக்கு ஃபுல்லாக அந்த கான்ஸில் இருக்கிற அந்த கொஞ்சம் மூமெண்ட்டுக்கு எவ்வளவோ நம்ம ஜேகே புஷ் பண்ணி தள்ளுறாரு. இருந்தாலுமே நம்ம ஜேகே டே கிட்ட அந்த டைம் முழுக்க நம்ம டேயோட பர்மிஷன் இல்லாமல் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் செகண்ட்லேயே 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக்கு ஃபுல்லாக கான்சல் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக கான்சல் இருந்தால் டே வந்து அந்த மயக்க ஸ்ப்ரேக்கு ஃபுல்லாகவே மயங்கிட்டான், அவன் ரியாலிட்டியில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன அம்மா ப்ளே பண்ணுற, மயக்க ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறமும் எவ்வளோக்குள்ள ஃபைட் பண்ணுறது தெரியுமா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை விட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு டக்குன்னு எழுந்துட்டு டேயோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணபடி பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணுறாரு. கவர் பண்ணிவிட்டு அந்த டேக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப நார்மலாக ஸ்மோக் பண்ணபடி மொபைலில் மாஃபியா மற்ற ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நிறைய பெண்டிங் வச்சுருந்துருப்பாரு. அந்த பெண்டிங் வச்சுருந்த பார்ட்னர்ஸ்க்கெலாம் ஒன் பை ஒன்னாக கால் பண்ணி நான் இந்த பிளேஸ்க்கு வந்த ஒர்க்கை என் பண்ணிடுச்சு, நெக்ஸ்ட்டு உங்கள் ஒர்க்கு தான், இனி மீட்டிங்கெல்லாம் கரெக்டாக ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ 2-3 பர்சன்ட்டெல்லாம் ஏதோ மீட்டிங் பற்றிலாம் பேசிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஈவினிங் நைட் 8:00 ஆயிடுச்சு. இந்த மாதிரி 8:00 ஆனால் ஒரு 12:00 போல் இந்த மாதிரி ஃபைட் ஆகி அந்த மூமெண்ட்டில் மயங்கின நம்ம டே அப்புறம் ஜேகே பண்ண அந்த மூமெண்ட்டில் ரொம்ப டயர்டில் ஸ்லீப் பண்ணிட்டுருப்பாரு. இப்போந்தான் அந்த மயக்கத்துக்கும் டயர்ட்னஸ்லேயும் இருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகி பெட்டில் அப்படியே ஐஸை ரப் பண்ணபடி எழுந்து உட்காந்தான். ஆப்போசிட் சோஃபாவில் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக லேப்டாப்பில் நம்ம ஜொங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கத பார்த்துட்டு டே அவரோட பாடியை நோட் பண்ணிவிட்டு தாங்கிட்ட அந்தளவுக்கு மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண அந்த மூமெண்ட் நம்ம டேக்கு திங்க் ஆகி வேகமாக பெட்டில் இருந்து இறங்கி வந்து ஜேகேக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுது. என்ன பேபி எப்போ பார்த்தாலும் உன் ஹேண்ட்ஸ் இந்தளவுக்கு நீளுது, கட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே செலவும்